Hey guys, welcome back. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஹெச்டிஎம்எல்லோட பேஸ் பற்றி பார்த்தோம். எப்படி டேக்ஸ் டிஃபைன் பண்ணுறது, அந்த டேக்ஸுக்குள்ளே எப்படி ஆட்ரிபியூட்ஸ் டிஃபைன் பண்ணுறது, எப்படி ஒரு டேகுக்கு மேலே சில கஸ்டமைசேஷன் லேயர் ஆட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேசிக்கான ஹெச்டிஎம்எல் ஸ்ட்ரக்சரை எப்படி நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம், அந்த வேலிடேட் பண்ணுறதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எந்த மாதிரி கோடிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு லென்த்தியான சீரீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். ஸோ அதனால் இந்த எபிசோடுமே ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக் நான் தப்பாக சொல்லியிருந்தாலும் கரெக்ட் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க, பார்த்து கற்றுக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடில் இந்த கோட் தான் நம்ம டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கோடை வேலிடேட் பண்ண போகிறோம். சரி, ஓகேப்பா, வேலிடேட் அப்படிங்கிற எதுக்காக நம்ம ஒரு HTML கோடை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ இதை எதுக்கு வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு முன்னாடி W3Cனா என்ன அப்படிங்கிறத ஒரு ஹை லெவலில் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ W3C அப்படிங்கிறது வேர்ல்டு வைட் வெப் கன்சார்டியம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேர்ல்டு வைடு வெப் அப்படிங்கிற இது வந்து குளோபலாக வேர்ல்டு வைடாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கன்வென்ஷன். ஸோ இந்த வேர்ல்டு வைடு வெப்போட ஃபவுண்டர் வந்து டிம் பர்னர்ஸ்-லீ. ஸோ இவங்க வேர்ல்டு வைட் வெப் வந்து கிரியேட் பண்ணப்ப ஒரு செட் ஆஃப் கோடிங் வரைமுறைகள், அதாவது கோடிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இவங்க டிஃபைன் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, இந்த www அப்படிங்கிறது வந்து குளோபலாக வேர்ல்டு வைடாக ஆக்சஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு செட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்தால் தான் அது வந்து யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அடிக்கிற எந்த ஒரு HTML கோடுமே இந்த வெப் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வெப்சைட் வந்து டிராஃபிக் நிறையா வரும். உங்கள் ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப்லேயே வந்து இருக்கும். ஸோ வேலிடேட் பண்ணலை, நீங்கள் வந்து ப்ராப்பராக வெப் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிரகாரம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும்னா, கண்டிப்பாக டிராஃபிக் வந்து புவராக இருக்கும். ப்ளஸ் வந்து நிறைய எரர்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, வேர்ல்டு வைட் வெப்போட ஸ்டாண்டர்ட் பிரகாரம் கோட் இல்லை அப்படின்னா வேலிடேஷன் வந்து கரெக்டாக நடக்காது. ஸோ ப்ரௌசரில் வந்து லோட் ஆகாது. ஸோ ப்ரௌசரில் ப்ராப்பர் லோடிங் இருக்காது, ரீடபிலிட்டி கரெக்டாக இருக்காது, ஃபார்மேட்டிங் வந்து தப்பாக அதனால தான் இருக்கக்கூடாது. எப்போவுமே ஃபார்மேட்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து W3A ஒரு வேலிடேட்டர், ஆன்லைன் வேலிடேட்டர் ஒன்று வச்சுருக்காங்க. அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னா, validator.w3.org அப்படிங்கிற ஒரு சைட் இருக்கு. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது, நம்ம வந்து இப்போ லோக்கலில் டைப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஃபைலை தான் அப்லோட் பண்ணி வேலிடேட் பண்ணணும். ஸோ நான் சூஸ் ஃபைல் கொடுக்குறேன். எந்த ஃபோல்டர்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம அடித்த ஃபைல் இருக்கும், டைப் பண்ணி சேவ் பண்ண ஃபைல் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இங்கே செக் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் ஃபைல் வந்து பார்சிங் நடந்து வேலிடேஷன் நடக்கும். ஸோ வேலிடேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில எரர்ஸ் காமிக்குது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி எரர்ஸ், வார்னிங்ஸ்லாம் மோஸ்ட்லி நம்ம வந்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணாதான் நம்ம வெப்சைட் வந்து கொஞ்சம் நல்லா ரீடபிளாக இருக்கும். இப்போ அட்வான்ஸ்டாக பண்ணுறவங்க எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லைக் வேலிடேஷன் வந்து எப்படி இருக்கும், ப்ராப்பர் ஃபார்மேட்டிங்னா என்ன அப்படிங்கிறது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. பட் நம்ம வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஒரு பேசிக் HTML நீங்கள் டைப் பண்ணி முடிச்ச பிறகு வேலிடேட் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் அ குட் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ எரருக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வார்னிங் காமிக்குது. Consider adding a lang attribute to the HTML start tag to declare the language of this document. ஓகே, இது வந்து ஒரு வேலிடான வார்னிங் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, HTML பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரௌசருக்கு வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் அனுப்பணும், இந்த வெப்பேஜ் வந்து எந்த லாங்குவேஜில் இருக்க போகுது அப்படின்னு. அதுக்காக தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, லாங் ஆட்ரிபியூட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை HTML ஸ்டார்ட் டேக்ல ஆட் பண்ணுப்பா, என்ன லாங்குவேஜில் இருக்க போகுதுன்னு ஸ்பெசிஃபை பண்ணி ஆட் பண்ணு அப்படிங்கிறாங்க.
சரி, ஓகே, நம்ம ஆட் பண்ணிடலாம். ஹெச்டிஎம்எல் ஆட்ரிபியூட் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேகுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த ஆட்ரிபியூட்டோட நேம் அதுவே டிஸ்பிளே ஆயிடுச்சு பாத்தீங்களா. என்டர் அடிச்சீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸுக்குள்ள நம்ம வந்து இப்போ என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜை டைப் பண்ண போறோம். ஸோ இப்போ ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இஎன் அப்படின்னா இங்கிலீஷோட ஐஎஸ்ஓ கோட். ஸோ இது வந்து இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்டு கோட். ஸோ இஎன் அப்படின்னு கொடுத்துட்டா நமக்கு இது என்னன்னு எடுத்துக்குவோம் அப்படின்னா, ஓகே இந்த கண்டென்ட் வந்து இங்கிலீஷ்ல இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐஎஸ்ஓ கோட்ஸ் இருக்கு. அதாவது நீங்க ஸ்பெசிஃபிக்கா டயலெக்ட் கூட நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். லைக் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ப்ரொனவுன்சியேஷன் அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்னா EN-IN இப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ அது இந்தியன் இங்கிலீஷ் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கும். ஸோ இதை நம்ம எதுல பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க மோசில்லாவோட எப்பவுமே நீங்க மோசில்லாவோட டெவலப்பர் நெட்வொர்க் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல தான் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ இதுல போயிட்டு நீங்க லேங் ஆட்ரிபியூட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சர்ச் பண்ணாலே போதும். ஸோ இதுல வந்து லேங் ஆட்ரிபியூட் பத்தி வந்துடும். ஸோ என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் HTML இருக்கோ மோசில்லா டெவலப்பர் நெட்வொர்க் வந்து ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நான் இதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஸோ இதை நீங்க வெரிஃபை பண்ணி லைக் நீங்க பாத்துக்கலாம். இங்க பாத்தீங்க இல்லைங்களா. ஸோ EN-GB. ஸோ அப்ப இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐஎஸ்ஓ கோட்ஸ் இருக்கு. நீங்க W3 ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான சைட் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஐஎஸ்ஓ லாங்குவேஜ் கோட்ஸ்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். இருக்கிற எல்லா கண்ட்ரீஸோட ஐஎஸ்ஓ கோட் என்ன அப்படிங்கிறது வரும். அப்போ நீங்க EN-க்கு அப்புறம் ஒரு ஹைஃபன் போட்டு எந்த லாங்குவேஜோ எந்த கண்ட்ரியோட இது நீங்க ஸ்பெசிஃபை பண்ண போறீங்களோ அதை போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அப்படின்னா இந்தியாவுக்கு இருக்கும் கண்டிப்பா. சாரி, இங்கிலீஷ் ஸ்பெசிஃபிக்கா ஒரு லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹிந்தி அப்படின்னு அடிக்கிறேன்னா வரும். ஜெர்மனுக்கு இருக்கும் கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி எல்லா ஐஎஸ்ஓ கோட்ஸும் இருக்கும். லாங்குவேஜ் வைஸ் ஐஎஸ்ஓ கோட்ஸ் இது எல்லாமே. ஸோ கண்ட்ரி வைஸ் அப்படிங்கும்போது நீங்க EN-GB அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்படிதான் ஒரு லேங் ஆட்ரிபியூட் வந்து நீங்க டிஃபைன் பண்ணணும். நான் இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இங்க உங்க ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, ஸோ இப்போ லாங்குவேஜ் வந்து என்ன லாங்குவேஜ்னு நம்ம ப்ரௌசருக்கு அனுப்பியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அடுத்து என்ன எரர் இருக்குன்னு செக் பண்ணலாம். ஓகே, இது கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இது பாத்தீங்களா எவ்வளவு டீடைல்டா இருக்குன்னு. ஃப்ரம் லைன் 1 காலம் 1 டு லைன் 1 என்ன லைன்னு கூட ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணுது. ஸோ இதை வச்சு நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் எரர், the character encoding was not declared. Proceed using Windows 1252. ஓகே, ஸோ இப்போ கேரக்டர் என்கோடிங் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு மெட்டா டேட்டா. அதாவது நான் இப்போ டேட்டா வந்து அனுப்புறேன் ப்ரௌசருக்கு. பட் அது என்ன அந்த டேட்டா வந்து எந்த லாங்குவேஜ்ல இருக்க போகுது அப்படிங்கிற டேட்டாவை நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. பட் அதோட என்கோடிங் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டான என்கோடிங் ஃபார்மேட் இருக்கு. ஸோ அந்த ஃபார்மேட்டையும் நம்ம பாஸ் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த என்கோடிங் ஃபார்மேட்டை நம்ம பாஸ் பண்ணாதான் வேர்ல்டு வைடா ஆக்சஸ் பண்ணும்போது எந்தெந்த லாங்குவேஜஸ்ல வரணுமோ அந்தந்த லாங்குவேஜஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு கேப்சர் ஆயிரும். ஸோ அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டுக்குள்ள மெட்டா அப்படிங்கிற ஒரு டேகை நீங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள கேர் செட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இந்த ஆட்ரிபியூட்ல நான் வந்து ஸ்டாண்டர்டான என்கோடிங் கேரக்டர் என்கோடிங் தான் யூஸ் பண்ண போறேன், which is UTF-8. ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணியாச்சுன்னா இந்த எரரும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த மெட்டா டேக் யூஸ் பண்ணி உங்க HTML வெப்பேஜை பத்தின மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். லைக் இது எந்த பத்தினது, இதோட டிஸ்கிரிப்ஷன், இதோட ஆத்தர், இந்த மாதிரி வேற அதாவது பேஜ் நம்பர்ஸ், கீவேர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மெட்டா டேக் யூஸ் பண்ணி. ஸோ இதுவும் நம்ம கிளியர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டேக் சீன் வித்வுட் சீயிங் a doc type first. ஓகே, ஸோ இப்போ இன்னொன்று நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா எந்த ஒரு HTML கோடு வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதுமே நம்ம இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண வேண்டியது
டாக் டைப் HTML அப்படிங்கிற கோடோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரிப்பா, இது என்ன டாக் டைப், இது ஏன் வந்து நம்ம பாஸ் பண்ணணும் நீங்க கேட்கலாம். இந்த டாக் டைப் அப்படிங்கறத நம்ம ப்ரௌசருக்கு அனுப்புனாதான் இது என்ன மாதிரி டாக்குமெண்ட் அப்படிங்கறத ப்ரௌசர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். ஸோ இது ஒரு HTML டாக்குமெண்ட் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் டைப் வந்து HTML அப்படின்னு போட்டு நம்ம பாஸ் பண்றோம். ஸோ இதே மாதிரி XMLக்குன்னா அது வேற இருக்கு டாக் டைப். ஸோ அதனாலதான் இது வந்து மேண்டேட்டரி. ஸோ டாக்குமெண்ட் டைப் வந்து எப்பவுமே நீங்க HTMLனு பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டேக் ஓபன் பண்ணணுமோ நீங்க ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி HTML கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வேணுங்கிற 3 வார்னிங்கையுமே வந்து அட்ரஸ் பண்ணியாச்சு. வார்னிங் எரர் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் சேவும் பண்ணிட்டேன். மறுபடியும் ஃபைல் அப்லோட் பண்ணலாம். சூஸ் ஃபைல், அதே ஃபைல் தான் கொடுத்துட்டு நான் செக் கொடுக்குறேன். ஸோ ஓகே, இப்போ பாத்தீங்களா டாக்குமெண்ட் செக்கிங் கம்ப்ளீட்டட், நோ எரர்ஸ் ஆஃப் வார்னிங் டு ஷோ. ஸோ விச் மீன்ஸ் நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. பேஸ் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளை ஆகுது, வேர்ல்ட் W3 ஸ்டாண்டர்ட்ஸோட கோடிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட கம்ப்ளை ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இப்படிதான் ஒரு பேசிக்கான ஒரு HTML ஸ்ட்ரக்சரை வந்து W3 ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் வேலிடேட் பண்ணணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கோடை வந்து வேலிடேட் பண்ணி பாருங்க. என்னென்ன எரர்ஸ்லாம் வருது அப்படிங்கறத காமிங்க. பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதுலயே உங்களுக்கு எந்த லைன்ல எரர் இருக்கு அப்படிங்கிற ஸ்பெசிபிக் டீடைல்ஸ் எல்லாம் வரும். ஸோ பிளஸ் வந்து நீங்க என்ன லாங்குவேஜ் அந்த ஆட்ரிபியூட் பத்தி எனக்கு தெரியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மோசில்லாவோட டெவலப்பர் நெட்வொர்க் டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு மெட்டா டேக் பத்தி தெரியணும் அப்படின்னா மெட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுல வந்துருச்சு பாத்தீங்களா HTML எலமெண்ட். ஸோ இந்த மெட்டா என்னது, இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, திஸ் ரெப்ரசென்ட்ஸ் மெட்டா டேட்டா தட் கேன் நாட் பி ரெப்ரசென்டட் பை அதர் HTML மெட்டா ரிலேட்டட் எலமெண்ட்ஸ். அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டேட்டா பத்தின மெட்டா டேட்டா, அதாவது ஒரு டேட்டாவோட இன்ஃபர்மேஷன் தான், பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த மெட்டால வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லா டேக்ஸுமே வந்து இந்த டெவலப்பர் டாக்குமெண்டேஷன்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்க இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ரெஃபரன்ஸா நீங்க வந்து இந்த W3C ஸ்கூல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஸோ இதுலயுமே உங்களுக்கு எல்லா ஆட்ரிபியூட்ஸ், எல்லா டேக்ஸ் பத்தின டீடைல்ஸுமே கொடுத்துருப்பாங்க, பிளஸ் எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் தான் ரெஃபர் பண்றதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ற சைட்ஸ். ஸோ வேற எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா வச்சு சிம்பிளா லேர்ன் பண்ணுங்க. ஸோ அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே கைஸ், see you all, take care.